வணக்கம். வேர்ல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உக்ரைனின் மிக்-29 விமானத்தில் உள்நாட்டு கிளைட் வெடிகுண்டு. இஸ்ரேலிய விமானங்கள் தவறான இடத்தில் போட்ட குண்டுகள். அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்யும் சீனா. ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. உக்ரைன் தாக்குதலில் சிக்கிய கிரிமியா ரஷ்ய வான் பாதுகாப்பு தளம். இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றொரு ஹமாஸ் தளபதி. ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா போர் தொடுக்குமா? புட்டின் கொடுத்த விளக்கம். கருங்கடலில் ரஷ்ய கப்பலை தாக்கி மூழ்கடித்த உக்ரைன். இனி விரிவான செய்திகள். உக்ரைனிய விமானப்படையின் மிக்-29 விமானம் சாதாரண ஊமை வெடிகுண்டுகளிலிருந்து மாற்றப்பட்ட துல்லியமான வழிகாட்டப்பட்ட கிளைட் வெடிகுண்டுடன் ஆயுதம் ஏந்தியிருப்பது உக்ரைன் விமானப்படை வெளியிட்ட சமீபகால புகைப்படங்களில் தெரிகின்றது. சுதந்திரமாக விழும் ஊமை வெடிகுண்டுகளை ஸ்மார்ட் ஆயுதங்களாக மாற்ற அனுமதிக்கும் ஒரு உபகரண கருவியை உருவாக்கும் யோசனை பற்றி உக்ரைனால் முன்பு பேசப்பட்டது. அது உக்ரைனிடம் உள்ள மிக பழமையான ஆனால் வெடிக்கக்கூடிய சோவியத் ஜூஎம்பிகே வெடிகுண்டுகளை இப்போது துல்லியமான வழிகாட்டல் ஆயுதங்களாக மாற்ற வழிவகுக்கும். உக்ரைன் விமானப்படை வெளியிட்ட இந்த புகைப்படம் மிக்-29 விமானங்களில் ஆயுதத்தின் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கின்றது. இருப்பினும் புகைப்படம் எப்போது எங்கு எடுக்கப்பட்டது அல்லது அது ஒரு சோதனை முயற்சியா அல்லது போர் வரிசைப்படுத்தலா என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் இல்லை. உக்ரைனின் உள்நாட்டு தயாரிப்பு கிளைட் கொண்டு முதலில் பயன்படுத்தப்பட்ட போது அது உக்ரைனின் Su-24 தாக்குதல் விமானத்துடன் இணைக்கப்பட்டது. இருப்பினும் இம்முறை இந்த அமைப்பு உக்ரைனின் வசம் உள்ள அதிக எண்ணிக்கையிலான விமானமான மிக்-29 பொருத்தப்பட்டுள்ளது. மிக்-29 உக்ரைன் விமானப்படையின் முதன்மை தாக்குதல் விமானமாக இருந்தபோது Su-24 சோதனைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக உக்ரைனிய விமானப்படைக்குள் Su-24M தாக்குதல் விமானங்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. ஆனால் இப்போதெல்லாம் அவை ஐரோப்பிய தயாரிப்பு ஏவுகணைகளான ஸ்ட்ரோம் ஷேடோ மற்றும் ஸ்கல்ப் குரூஸ் ஏவுகணைகள் உட்பட நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவும் விமானங்களாக மாறியுள்ளன. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரான்சிலிருந்து மிராஜ் 2000 விமானம் உக்ரைனுக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. அதில் ஸ்ட்ரோம் ஷேடோ மற்றும் ஸ்கல்ப் குரூஸ் ஏவுகணைகள் பொருத்தப்படலாம். ஆனால் அதில் உக்ரைன் உள்நாட்டு தயாரிப்பு கிளைட் வெடிகுண்டு பொருத்தப்பட வேண்டும் என்றால் பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். மாறாக மிக்-29 விமானம் உக்ரைனிய விமானப்படையில் முழுமையாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பராமரிப்பை பெறுகிறது. இந்த விமானத்தின் லிப்ட் திறன் 500 கிலோ எடையுள்ள கிளைட் வெடிகுண்டுகளை எடுத்து செல்ல போதுமானது. மிக்-29 விமானத்தில் புதிய கருவியை ஒருங்கிணைப்பது போர் விமானத்தின் செயற்பாட்டை விரிவுபடுத்தும். அத்துடன் பெரிய அளவிலான கண்ணோட்டத்தில் ரஷ்ய படைகள் மீது உக்ரைனிய தாக்குதல்களின் அளவையும் அதிர்வெண்ணையும் அதிகரிக்கும். இஸ்ரேல் நடத்திய தரை மற்றும் விமான தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்துக்குள் காசாவில் 113 பேர் கொல்லப்பட்டனர். நேற்று உணவுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட 44 பேர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டனர். காசா நகரில் மட்டும் 33 பேர் கொல்லப்பட்டனர். வடக்கு காசாவில் கடுமையான தாக்குதல்களும் தொடர்கின்றன. ஷேக் ரத்வான் பகுதியில் நடந்த தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் காசாவில் 6 பலஸ்தீனியர்கள் மற்றும் நேற்று ஒரே நாளில் பட்டினியால் இறந்தனர். இதற்கிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐநா அமைதி காக்கும் படையினர் இருந்த இடத்திற்கு அருகே இஸ்ரேலிய ராணுவம் ஆளற்ற விமானங்கள் மூலம் 4 கையறை குண்டுகளை போட்டது. சாலை தடையை அமைதி படையினர் அகற்றும் போது இந்த சம்பவம் நடந்தது. ஆளற்ற விமானங்கள் தவறுதலாக குண்டுகளை போட்டன என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலக போர் முடிவடைந்த 80வது ஆண்டு நிறைவை குறைக்கும் விதத்தில் சீனா பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பை நடத்தியது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும் இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிலையில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மீது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். புட்டின் மற்றும் கிம் ஜாங் உன்னுடன் சேர்ந்து ஷி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்கிறார் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இது தொடர்பாக ட்ரம்ப், நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்யும் போது தயவு செய்து விளாடிமிர் புட்டின் மற்றும் கிம் ஜாங் உன்னுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் என்று கிண்டலாக பதிவிட்டார். மேலும் 2ஆம் உலக போரின் போது சீனாவின் சுதந்திரத்திற்காக அமெரிக்க துருப்புக்கள் தங்கள் ரத்தத்தை சிந்தியதாகவும் ஷி ஜின்பிங் அரசாங்கம் அந்த தியாகங்களை மதிக்கிறதா என்றும் ட்ரம்ப் வினவினார். சீனாவின் வெற்றிக்காக பல அமெரிக்கர்கள் தங்கள் உயிரை கொடுத்துள்ளதாகவும் சீனா அவர்களின் தைரியத்தையும் தியாகங்களையும் நினைவில் கொள்ளும் என்று நம்புவதாகவும் ட்ரம்ப் கூறினார். 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உக்ரைனிய படைகள் முக்கிய ரஷ்ய வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் தளங்களை தாக்கியதாக உக்ரைனிய கடற்படை தெரிவித்துள்ளது. கிரிமியா பிரதேசத்தில் உள்ள ஒரு ரேடார் அமைப்பு மற்றும் ராணுவ தளங்களை பாதுகாக்கும் பிற வசதிகளை ஆளற்ற விமானங்கள் தாக்கியதாக உக்ரைனிய கடற்படையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரோ பிளெடன்சுக் கூறினார். ரஷ்ய வான் பாதுகாப்பை அளிப்பது உக்ரைனின் வெற்றிகரமான எதிர்கால நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை என்று பிளெடன்சுக் தெரிவித்துள்ளார். ரஷ்யர்கள் தங்கள் ராணுவ வசதிகளை பாதுகாக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துகிறார்கள் என்றும் உக்ரைன் ரஷ்ய இலக்குகளை தாக்குவதற்கு ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளிப்பது மிக முக்கியமானது என்றும் அவர் விளக்கினார். ரஷ்யர்கள் எப்போதும் தங்கள் சிக்கலான மற்றும் விலை உயர்ந்த வான் பாதுகாப்பை மீட்டெடுக்க முயற்சி செய்கின்றார்கள்.
ஆனால் இது அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். உக்ரைனில் உள்ள முக்கிய ரஷ்ய வான் பாதுகாப்பு தளங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த அறிக்கைகள் கிரிமியாவில் உக்ரைனியர் ராணுவ நடவடிக்கை தீவிரமடைந்து ரஷ்ய தற்காப்பு திறன்களை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை குறிக்கின்றன. இஸ்ரேலிய பணைய கைதிகளான எமிலி டமாரி, ரோனி கோனன் மற்றும் நாமலெவி ஆகியோரை அடைத்து வைத்திருந்த ஹமாஸ் தளபதி ஹசீம் அப்னி நயீமை பாதுகாப்பு படையினர் கொன்றதாக ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் உறுதிப்படுத்தின. காசா நகர பகுதியில் ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட் நடத்திய ஒருங்கிணைந்த தாக்குதலில் நயீம் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. ஹமாஸின் காசா நகர படையிலிருந்து நயீம் பல பதவிகளை வகித்தார். மேலும் போர் முழுவதும் ராணுவ உளவுத்துறையில் மூத்த செயற்பாட்டாளராக இருந்தார். ஹமாஸின் பல தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையில் 6 மாதங்களுக்கு முன் தளபதிகளில் ஒருவராக நியமிக்கப்பட்டார். நயீமின் மரணம் குறித்த தகவல்கள் நேற்று காலை வெளிவந்தன. ஐடிஎஃப் நேற்றிரவு அதன் அதிகாரப்பூர்வ சேனல்கள் மூலம் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியது. உக்ரைன் ரஷ்ய போர் 3 ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சீனாவுக்கு சென்றுள்ள நேரத்தில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2026 மார்ச் மாதத்துக்குள் சாத்தியமான ஒரு பெரிய நெருக்கடி தயாராகும்படி நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு பிரான்ஸ் அரசு பரபரப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளது. போர்க்காலத்தில் காயமடையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு துருப்புகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பதால் விழிப்புடன் இருக்க மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவின் ராணுவ பயிற்சிகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதாக ஜெர்மனி தெரிவித்தது. ஜெர்மனி மற்றும் பிரான்சின் இந்த அறிவிப்பால் ஐரோப்பாவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது குறித்து பேசிய புட்டின், ரஷ்யா ஒரு நாள் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் தொடுக்கும் என பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட நாடுகள் கட்டுக்கதைகளை பரப்பி வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதை நான் எப்போதும் எதிர்த்ததில்லை, நேட்டோவில் இணைவதைத்தான் எதிர்க்கின்றேன் என்று தெரிவித்தார். உக்ரைன் கடற்படை ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் ஒரு சிறிய தரையிறக்க கப்பலை அழைத்ததாகவும் அதிலிருந்து 7 ரஷ்ய துருப்புக்களை கொண்டதாகவும் மேலும் 4 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ரஷ்ய கப்பல் உக்ரைனின் தெற்கு கடற்கரையிலிருந்து வடக்கு கருங்கடலில் சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறுக குறுகிய தீவான டென்ட்ராஸ்பீட்டில் ரஷ்ய துருப்புக்களை தரையிறக்க முயன்றது. உக்ரைன் படைகள் இந்த நடவடிக்கையை ஆளற்ற விமானங்கள் மூலம் கண்டறிந்து தரையிறக்க கப்பலை தாக்கின. கடற்படை வெளியிட்ட காணொலியில் அதில் உள்ள காட்சிகள் ஆளற்ற விமானங்களிலிருந்து படமாக்கப்பட்டுள்ளதை காட்டுகின்றன. தாக்குதலும் தொலைதூரத்தில் இருந்து தாக்கப்பட்டதை காட்டுகின்றது. இருப்பினும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் குறிப்பிடப்படவில்லை. இந்த சம்பவம் ரஷ்ய கடற்படை சொத்துக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான உக்ரைனிய தாக்குதல்களின் சமீப காலத்தை குறிக்கின்றது. உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை எச்யூஆர் ஆகஸ்ட் 21ஆம் தேதி கிர்சன் பிராந்தியத்தில் உள்ள ஜலிஸ்னி துறைமுகத்திற்கு அருகே ஒரு ரஷ்ய ரோந்து படையை அழைத்து 5 பணியாளர்களை கொன்றதாக தெரிவித்தது. ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி அசோவ் கடலில் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவுக்கு அருகில் ஒரு ரஷ்ய கலிபர் குரூஸ் ஏவுகணை எடுத்துச் செல்லும் கப்பலான ஜுனான் எம் கிளாஸ் சிறிய ஏவுகணை தாங்கிய கப்பலை சேதப்படுத்தியதாக எச்யூஆர் கூறியது. முழுகளவிலான போர் முழுவதும் உக்ரைன் பல ரஷ்ய கப்பல்களை அழித்துள்ளது. உக்ரைனின் கூற்றுப்படி ரஷ்ய கடற்படை சொத்துக்களுக்கு எதிரான அதன் ஏவுகணை மற்றும் ஆளற்ற கப்பல் தாக்குதல் ரஷ்ய கருங்கடல் கப்பல் தொகுதியின் 3 ஒரு பகுதியை அழித்தது அல்லது முடக்கியது. இதனால் ரஷ்ய கடற்படை அதன் கப்பல்களின் பெரும்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவிலிருந்து திரும்ப பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.